இப்போது இது செயின் ஸ்நாச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறதுக்கு இப்போ தங்கத்தோட விலை கூடுனதுனால அதிகமாக அப்படி நினச்சி பார்க்காத அளவுக்கு கூட்டிகிட்டே போகுது, டெய்லி கூட்டிகிட்டே போகுது. அப்போ அதோட மதிப்பு ஜாஸ்தியாகிடுது. கொஞ்சம் கோல்டு கிடைச்சா கூட அதில் அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குது. அதனால் இந்த செயின் பறிப்பில் ஈடுபடுறதுக்கு இது வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு கும்பல், உத்தரப்பிரதேசில் வந்திருக்காங்க. இவங்க இதை மாதிரி வரக்கூடிய நிறைய கேங் இருக்குது. அதே மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள்னு சொல்லிட்டு பாம்பே பக்கத்துலேருந்து அவங்க கார்லேயே வந்தாங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க கார்லேயே காரை புழல் செக் போஸ்ட்டை தாண்டி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பைக்கை திருடி அந்த பைக்கிலே ஒரு மணி நேரத்தில் 10 இடத்துல பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு அந்த பைக்கை கொண்டு விட்டுட்டு திருப்பி அதே காரில் ரிட்டர்ன் போனாங்க. இது ஒவ்வொரு சம்பவத்துலேயும் அந்த உள்ள இவங்க 2 பேர் போகிறாங்க. 2 பேருமே தொப்பி போட்டிருக்காங்க. அந்த தொப்பியை வச்சு தான் பார்க்குறாங்க இது ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் வண்டி நம்பரை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வண்டி தெஃப்ட் ஆகிடுச்சுன்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆமாம். அப்புறம் பார்த்தாச்சுன்னா அதே இடத்துல ரோட்டில் இந்த பக்கம் இருந்த வண்டி ஆப்போசிட் சைடில் நிற்கிது. அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட்டாக சிசிடிவி பார்த்தாச்சுன்னா 10 அஃபென்ஸும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வரிசையாக வருது. அப்போ இது ஒரே கேங்கு ஒரே ஆளுக்கு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடைசியாக எங்கே கொண்டு வராங்க அந்த இடத்துல புழல் பக்கத்தில் வண்டியை கொண்டு விட அந்த பக்கம் அது எப்படி மூவ் ஆகி வருதோ ரவுண்டாக அந்த இது தெரியுது கரெக்டாக சர்க்கிள். அங்கே விட்டுறதுக்கு அப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, டோல் பிளாசாவில் பார்க்குறாங்க. டோல் பிளாசாவில் ஒரு வண்டி போகுது. அந்த வண்டியில் 2 பேரும் இந்த தொப்பி போல 2 பேருக்கு வந்திருக்காங்க. உடனே அந்த வண்டி நம்பரை வச்சு அடுத்த இதுக்கு டோல் பிளாஸா இன்ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் இது பண்ணி இங்கே இருக்க போலீஸ் ரஷ் பண்ணி போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அதையும் கிராஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஆந்திராவில் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி அவங்க கரெக்டாக பிடிக்கிறாங்க. நம்ம போலீஸும் போய் பிடிச்சிடறாங்க. எல்லா நகைகளும் இன்டாக்டாக கிடச்சிருச்சு. அது திருநவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சேர்ந்தவங்க. அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது.